ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டிக்டாக் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்து ஒரு மாலில் பேய் மாதிரியான செட்டப்லாம் பண்ணி மக்களை பயப்பட வைக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு நிறைய பணமும் கிடைக்குது. இப்படி இவங்களோட பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல உண்மையிலேயே பேய் இருக்குன்னு தெரிய வருது. ஒரு கட்டத்தில் ஹீரோவோட உடம்புக்குள்ள அந்த பேய் புகுந்துருது. அந்த பேய் தான் பிரியங்காவோட லவ்வரு. அது ஹீரோவோட உடம்புக்குள்ள இருந்துகிட்டு என்னை இதே இடத்துல தான் கொலை பண்ணாங்க, பட் என்ன கொலை பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியல, அதனால என்ன கொலை பண்ணவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்கன்னு ஹீரோனி கிட்டையும் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்டையும் அந்த பேய் சொல்லுது. அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரியங்காவோட லவ்வரை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக களை இறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அந்த கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற மிஸ்ட்ரிய படத்தோட லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனது ஓரளவு நல்லா இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் ஓகேவா இருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஓரளவு ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் ஆவரேஜா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பிளஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப லாங்கிங்கா இருக்கு. அதுலயும் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தேவையே இல்லாம நிறைய அடல்ட் சீன்ஸை திணிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. படத்துல உள்ள ஹாரர் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சுத்தமா நமக்கு பயமே வராம இருக்கு. அதுலயும் ஹீரோவோட உடம்புக்குள்ள இருந்துகிட்டு அந்த பேய் பேசுறதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு. படத்துல நடிச்ச எந்த கேரக்டரையும் ரைட்டிங்ல சரியாவே டிசைன் பண்ணல. குறிப்பா சொன்னா ஹீரோனியோட கேரக்டர் ரைட்டிங்லாம் ரொம்பவே மோசமா இருக்கு. அதுலயும் அவங்க எப்ப பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் சரியா இல்ல. அது மட்டும் இல்லாம எதுக்காக அவங்க அடிக்கடி சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு ஒரு ரீசனும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியல. படத்துல வினோதினியோட கேரக்டர் ரைட்டிங்கும் சுத்தமா சரியில்லை. சொல்ல போனா அந்த கேரக்டருக்கு அவங்க கொஞ்சம் கூட செட் ஆகல. படத்துல பிரியங்கா மோகனுக்கான லவ் பர்சனும் சுவாரஸ்யமாவே இல்ல. சொல்ல போனா அவங்களும் அவங்களோட லவ்வரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற சீனு நாடகத்தன்மையா தான் இருக்கு. இந்த படத்துல அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க வேண்டாம். இந்த படத்தை மதன்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராஜாஜி, சுஷ்மா, பிரியங்கா மோகன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான ஹாரர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.